ஓம்லி என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் இலங்கையில் பிறந்த ஒரு ஈழத்தமிழ் மகள். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த சல்லியர் என்ற திரைப்படத்துக்கு இந்த பிவிஆர் இந்த தியேட்டர் ஓனர்ஸ் தான் மெயின் இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கே காரணமானவங்க. சின்ன பட்ஜெட்ல செய்கிற படங்கள் எல்லாத்துக்கும் இந்த தியேட்டர் ஓனர்ஸ் செய்கிற பெரிய துரோகம். இது போட்டா லாபம் இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? போலீஸ் இந்த வியூல இருந்து காட்டுறாங்க நிறைய காட்சிகள். இப்போ இளைய சமுதாயம் கொஞ்சம் ஈஸியா எடுக்கிறாங்க எல்லாத்தையும். அவங்களுக்கு சக்சஸும் ஈஸியா கிடைச்சிடுது. அதனால அவங்களுக்கு அந்த ஹார்ட் ஒர்க் இந்த பவர் அவங்களுக்கு தெரியுதில்ல. ரஹ்மான் பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் தூங்க போய்க்குள்ள நாங்க கேட்கறது இளையராஜா சார். இலங்கை முதல் தமிழ் பெண் இசையமைப்பாளர் திருமதி பிரபாலினி பிரபாகரன் மேம். அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேசி நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்தே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். Thank you so much இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. Oh, thank you for having me here. Thank you so much. பிரபாலினி பிரபாகரன், உங்களை பத்தி ஓரிரு வார்த்தைகள் நம்ம நேயர்களுக்கு நீங்களே சொல்லுங்க. நான் இலங்கையில் பிறந்த ஒரு ஈழத்தமிழ் மகள். வளர்ந்ததெல்லாம் எங்க ஈழப்பூரால நான் புலம்பெயர்ந்து ஜெர்மனில தான் வாழ்ந்தோம். ஸோ இப்போ நான் கலிஃபோர்னியால என் குழந்தைங்களோடையும் குழந்தைங்களோடையும் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய அப்பா அம்மா பத்தி சொன்னாதான் உங்களுக்கு என்னுடைய பூர்வீகம் புரியும். ஈழத்தில் மெல்லிசை மன்னன் எம்பி பரமேஷ் இலங்கையின் முதல் தமிழிசை தட்டை தயாரித்தவர் 1969ஆம் ஆண்டுல. அதுல ஒரு பாடல் ஒன்று இசையமைத்து உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பதில் எழுதி இசையமைத்து பாடி அதை உலகத்துல உள்ள தமிழ் மக்கள் எல்லாருக்கும் பிரபலமாக்கினவங்க. அந்த பாட்டு இயற்றினது என்னுடைய அம்மாக்காக. ஸோ இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் சல்லியர்கள் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று வந்தது. அது உங்களோட எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ரிலேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஈழத்தமிழர்கள் அவங்கள பத்தின ஒரு படமா இருக்கு. அது நம்ம தமிழகத்துல வெளியிடும் போது சில சர்ச்சைகள் இன்னும் எழுந்துட்டு இருக்கு. 4 வருஷங்கள் ஆச்சு அந்த படத்தை எடுத்துமே. ஆனாலும் இன்னும் நம்ம தமிழ் திரையரங்குகளை அதை ரிலீஸ் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுக்காம, இல்ல 27 தியேட்டர்கள்ல மட்டும்தான் அதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. டேட் ஒத்தி போறதுல இருந்து அது எல்லாமே இருக்கு. நீங்க அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்தவரையில இது சல்லியர்களுக்காக மட்டும் இல்லை, ஆல் டுகெதர் இந்த ஒரு சின்ன பட்ஜெட்ல செய்கிற படங்கள் எல்லாத்துக்கும் இந்த தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் செய்கிற பெரிய துரோகம். நான் ஈழத்தமிழச்சி இந்த படம் வரப்போகுதுன்னு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருக்கா போய் பார்த்துடலாம். ஏன்னா ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழ் படங்கள் எடுக்கிறது ஆர்வமா எடுப்பாங்க. ஆனா அது இந்திய மக்களை சேர்றதில்லை. அது இலங்கைக்குள்ளே அடங்கிடும். அதுவும் இலங்கையில எல்லா தியேட்டர்ஸ்லயும் ஓடாது. என்ன மேம், என்ன கஷ்டமா இருக்காது? மார்க்கெட்டிங் கஷ்டமா? இல்ல எங்களுக்கு தடைகள் இருக்காங்க. ஈழத்தமிழர்களின் கதைகளை எடுத்தால் அங்க இங்கேயாவது ஒரு சென்சர் போர்டு ஏதோ பண்ணி கட் பண்ணி எடிட் பண்ணி எல்லாம் கொடுத்துருவாங்க. அங்க சென்சர் போர்டு இருந்தாலும் எங்க படங்களை கவனிக்க மாட்டாங்க. மற்றது அதை வியாபாரப்படுத்த முடியாது. எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்க மாட்டாங்க. ஈழத்தமிழ் மக்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் இல்லை. உங்களுக்கு இங்க எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ஸ் இருக்கு, அங்க இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த சல்லியர் என்ற திரைப்படத்துக்கு இந்த பிவிஆர் இந்த தியேட்டர் ஓனர்ஸ் தான் மெயின் இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கே காரணமானவங்க. இவங்க எப்படி முடிவெடுக்க முடியும்? இது சின்ன பட்ஜெட் மூவி, எங்களுக்கு லாபம் இல்லையென்று. ஒருவேளை அந்த படம் ஹிட்டா இருந்தா எத்தனை கோடி லாஸ் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? அவங்க கேட்டது 1ஆம் தேதியில இருந்து ஒரு 8ஆம் தேதி மட்டும்தான் அந்த படம் ஓடி இருக்கும் மேக்சிமம். ஏன்னா 9ஆம் தேதி ஜனநாயகன் வரப்போகுது, அதுக்கு அடுத்தது மற்ற படம் வரப்போகுது. சரியா? சோ
இப்பத்திய காலகட்டத்துல ஒரு 3-4 நாள் வந்து தியேட்டர்ஸ்ல படம் ஓடினாலே ஓரளவு கவர் பண்ணிடுறாங்க கோஸ்ட. இது ஒரு லோ பட்ஜெட் மூவி என்னும் பொழுது அந்த லோ பட்ஜெட் கொஞ்சம் காசு தானே வேணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்யாவது எடுத்திருப்பாங்க. எத்தனை பேருண்ட உழைப்பு இது. மற்றது இது வந்து சல்லியர்கள் வந்து நான் எங்கள் தமிழீழத்தை திருப்பி தாண்டு நாங்க போராடின படம் இல்ல. சல்லியர்கள் வந்து அந்த தமிழீழ போராட்டத்துல நடந்த ஒரு அங்கம். எத்தனையோ விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. நாங்க எல்லாரும் மக்கள் செத்ததை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இப்போ. அது இல்ல, அதுக்குள்ள எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு மருத்துவச்சி, ஒரு இன்னொரு டாக்டர், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கதை இதுதான். அவங்க வந்து எவ்வளவு உள்ளால போராடுறாங்க. இப்ப பாருங்க, சிறை படம் அருமையான படம். ஆமா, நான் பார்த்தேன் போய், அருமையான படம். அந்த படத்துல அந்த போலீஸ் வியூல இருந்து காட்டுறாங்க நிறைய காட்சிகள். நாங்க இவ்வளவு நாளும் பார்த்த படங்கள் வந்து பொதுமக்கள்ல அவங்க எப்படி அட்டாக் பண்றாங்க. அவர் ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு, அவர் எப்படி அட்டாக் பண்றாரு, பொல்லாதவங்களா இருப்பாங்க, அப்படித்தான். ஆனா இது வந்து இந்த போலீஸ், எத்தனை போலீஸ் கேரக்டர்ஸ் அதுல பாருங்க. ஒரு நல்லவன் இருக்கான், ஒரு கெட்டவன் இருக்கான், ஒரு அரைமனசானவன் இருக்கான், ஒரு நியாயமானவன் இருக்கான். அத்தனை போலீஸும் ஆனா அவங்களும் மனுஷர்கள் தான், அவங்களும் மனுஷங்க தான்ன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்படித்தான் இந்த சல்லியர்களும் அந்த போருக்குள்ள நடந்த ஒரு சப்ஜெக்ட தெளிவா விபரமா டீட்டெயில்டா காட்டுறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. சரியா, இதுல ஒரு 2-3 கோடி எவ்வளவு போட்டும். ஆனா சென்சார் போர்டு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் நீ யாரு இந்த படத்திற்கு லோ பட்ஜெட் இல்லாட்டி எங்களுக்கு இது போட்டா லாபம் இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அது தப்பு. பொதுமக்களை நீங்க வந்து அதை பார்க்க விட்டுருக்கணும். அது 2 நாள்ல தூக்கி இருக்கலாமே. அந்த படம் அவ்வளவு போறனா தூக்கி இருக்கலாமே. சரியா, எனக்கு இங்க என்ன பொலிட்டிக்ஸ் நடக்குதுன்னே எனக்கு தெரியல. நான் வந்து இந்த பொலிட்டிக்ஸ்க்கெல்லாம் அப்பாற்பட்டவ. சரியா, ஆனா இது வந்து பக்கா துரோகம். அந்த யூனிட்டுக்கு இவங்க செய்த பக்கா துரோகம். தயவு செய்து இவங்க இதை யோசிக்கணும். எதிர்காலத்திலேயாவது இப்படி ஒரு சின்ன பட்ஜெட்ல வந்த படத்துக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆனா என்ன சொல்றேன், இது சின்ன பட்ஜெட்ன்றதுக்காக மட்டும் இதை வந்து ஒதுக்கல, ஈழத்தமிழர்கள்ன்றதுக்காகவும் தான் ஒதுக்கி இருக்காங்க இந்த படத்தை. இதுல என்ன அரசியல்ன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த அரசியல் வந்து சுத்தமா தப்பு. ஏன்னா நாங்க தமிழர்கள். சரியா, நீங்க திராவிடம் பேசலாம், தமிழ் கொள்கைகள் பேசலாம், ஆனா நாங்க எல்லாரும் தமிழர்கள், தமிழ்நாட்டுல இருக்கோம். நாங்க வந்து இதை தெலுங்கானால போடுறது கேட்கல, சென்னையில போட கேட்டவங்க. 27 தியேட்டரை கொடுத்து என்ன, சென்னையில எத்தனை தியேட்டர் இருக்கு? 27 தியேட்டர் தான் கொடுத்தாங்கன்னா என்ன ஒரு நியாயமே இல்லையா? ஒரு 150 தியேட்டர் கொடுக்குறோம் 3 நாளுக்குன்னு சொல்லியிருந்தா விஷயம் முடிஞ்சு. என்னத்துக்காக இப்படி பண்றாங்க? இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க இருக்கீங்க. டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்தது மேம். அதுவுமே நம்ம இலங்கை அவங்கள சார்ந்துதான் வந்தது. அந்த படம் வரும்போதும் RSS சேர்ந்தவர்கள் எல்லாருமே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அது ரிலீஸ் பண்ணணும். அந்த படம் ரொம்ப வெற்றியாகவும் போச்சு. ஆனா இந்த படம் நமக்கு வரும்போது ஏன் வந்து நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு குடும்ப படம். அது வந்து பொலிட்டிக்கலா எதுவுமே பேசப்படலை. அவங்க ரொம்ப கிளவரா அந்த படத்தை எடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்படித்தான் எடுக்கணும் ஆக்சுவலி. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய கதைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வாழ்கிற மக்களுக்கும் தெரிவிக்கப்படுத்தணும்னா, இப்படி இலங்கை தமிழர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லேயும் இருக்கிறாங்க, ஓடி வந்தாங்க, கஷ்டப்படுறாங்க. இதுகளை அவங்க ரொம்ப சுவாரஸ்யமா எடுத்துருந்தாங்க அந்த படம். சரியா, அது வந்து ஒரு இந்தியன் கதையை பார்க்கறது. ஆனா அதுல ஒரு இலங்கை அந்த சாயல் வரும். அவங்க இங்க வரும்போது அவங்க அந்த கஷ்டம் அவங்க என்ன எதிர்பார்க்க அத ஃபனியா பண்ணிருப்பான். ஒரு நாயை வச்சு அந்த ஒரு குழந்தை ஆக்டரை வச்சு. the director is very clever, he did it on the point. ஆனா சல்லியர்கள் என்ற படம் வந்து நாங்க அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது யுத்தத்தில் நடந்த ஒரு விஷயத்த அதுக்குள்ள ஒரு டீட்டெயில பிக் பண்ணி இதுவும் நடந்துச்சு, இப்படியும் அங்க மக்கள் இருந்தாங்க, இப்படியும் வாழ்ந்தாங்கன்னு ஒரு இந்தியன் குழு எடுத்திருக்கு. அதுக்கு எனக்கு மனப்பூர்வமான நன்றி மிஸ்டர் கருணாஸ் அண்ட் என்னுடைய நல்ல நண்பர் சுரேஷ் காமாட்சி அவருக்கு நான் 100 தடவை நன்றி சொல்லணும். இப்படி ஒரு படத்தை எடுத்து நான் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி அதை கொண்டதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா எல்லா டைரக்டர்ஸுக்கும் 180% டைரக்டர்ஸுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் ஈழத்தமிழர் மேல ரொம்ப அன்பு இருக்கு இங்க. ஆனா தொழில் ரீதியா வரும் பொழுது அவங்க அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப சல்லியர்கள் படத்துல ஒரு விமர்சனம் ஒண்ணு குறி வைக்கிறாங்க. அதாவது அந்த
படத்துல வர வந்து நர்ஸ் வந்து பிளட் எடுத்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஐ மீன் அவங்க அங்க வந்திருக்க அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க நர்ஸா இருக்கவங்க அவங்களுக்கு உதவி பண்ணும்போது அந்த பிளட் மாத்துறது வந்து ஒரு சர்ச்சையா வைக்கிறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கும்? நானும் கேள்விப்பட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அந்த படம் பார்க்கல. ஸோ பிளட் டொனேஷன், அதாவது பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கும் சரி அங்க பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கும் சரி அந்த ஒரு பெண் வந்து அவங்க நர்ஸ்ன்றபடியா அந்த பிளட் டொனேஷன் ஆக்கள்கிட்ட எடுத்து மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க என்று சொல்லி ஒரு இது இருக்கு. ஸோ இது வந்து இதுக்கும் போராட்டத்துக்கும், அதாவது சிங்கள அரசு தமிழர்களை கொல்லுது, புலிகள் வந்து சிங்களவனை கொல்ற அந்த இதுக்கும் என்ன சம்பந்தமுமே இல்லை. புரியுதுங்களா? இது வந்து ஒரு 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 உயிரை எப்படி, அந்த போர்லையும் ஒரு உயிரை எப்படி காப்பாற்றுறதுன்னு தான். போர் என்றாலே மக்களை கொல்றதுக்கு தான் போர் வைக்கிறாங்க. சரி, அதுக்குள்ள இப்படி நல்ல மனிதர்கள் நல்ல சேவைகளை செய்து. இன்னொரு கதையும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நர்ஸ் வந்து அடிபட்டு வந்தவங்களுக்கு மட்டும் இல்லாம அங்க இருந்த அந்த ஆர்மி பீப்புளுக்குமே அவங்க அடிபட்டு வரும்போது அவங்க உதவி செஞ்சாங்க அப்படிங்கறதையும். அதான் சொல்றேனே. இப்போ வந்து போரண்டா என்னங்க, போரண்டா எங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்? அடிச்சு ஆக்களை கொல்றது. ஆமா, சரியா? இத வந்து இது ஒரு 100 பேரை அடிச்சு கொண்டுட்டியா, நான் நாட்டை ஆள்றேன்னா ஏன்னா நான் தான் நிறைய பேரை கொண்டிருக்கேன். இது ஒரு அரசியல், சரியா? ஆனா அதை விட அந்த மனிதாபிமானம் எவ்வளவு முக்கியம் என்றதுக்காகத்தான் எங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் மற்றது இப்படி நர்சஸ் அப்படிப்பட்ட பிறப்புகளை இந்த நாங்க சமுதாயத்துல அடையாளம் கண்டுருக்கோம். அவங்க வந்து இது வந்து ஈழத்து போர்ல மட்டுமில்ல, உலகத்துல உள்ள அத்தனை போர்லையும் ஒரு ஒரு ஹெல்பிங் யூனிட் ஒன்று சொல்லி போகும், ஒரு சர்வீஸ் யூனிட். அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு இடம் இருக்கும், அந்த இடத்தை தாக்கக்கூடாது, அந்த இடம் வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்ற சட்டமே இருக்குது. ஆனா இலங்கை போர்ல யாழ்ப்பாணத்துல எத்தனையோ ஹாஸ்பிட்டல் அடிச்சிருக்காங்க, சரியா? ஆனாலும் இந்த பொண்ணு அந்த தமிழர்களை மட்டும் இல்ல, சாக வந்த அத்தனை பேருக்கும் உதவுறதாக அந்த அது 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 வந்து உண்மையா நடந்த கதை. அந்த சிச்சுவேஷன்ல உண்மையா நடந்த கதை. அது அந்த பொண்ணை பூ போட்டு கும்பிடணும் இல்லையா இப்படிப்பட்டவங்க. சோ இது வந்து எந்த வகையில இது வந்து இங்கத்தே ஆக்கள், சத்தியமா சொல்றேன், அந்த படம் இந்த தியேட்டர்ல மட்டும் ஓடி இருந்தா ஒரு 10 பேராவது ஒரு நல்ல மனுஷனா இருப்பான், சரியா? இது வந்து ஒரு பெரிய இழப்பு. எனக்கு ரொம்ப கவலை இந்த படத்துக்கு அவங்க இப்படி பண்ணது. வியாபார ரீதியை விட மனிதாபிமானம் அவங்க வந்து பண்றது. கடவுள் என்று சொல்லி ஒருத்த இருந்தா, சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்றே எனக்கு தெரியல. இது டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுக்காம வேற மாதிரியான கதையை எடுத்துட்டு போயிட்டு இப்ப நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஏதாவது ஒரு காமெடி அந்த மாதிரி ஏதாவது எடுக்க முடிஞ்சிருந்தா ரிலீஸ் பண்ண விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த பிரச்சனை வந்திருக்காது, இவ்வளவு பிரச்சனை போகிருக்காதுன்னு? அது அப்படி எடுக்க முடியாதுங்க. இது வந்து போர்க்காலத்துல தான் எடுக்க முடியும். நான் வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒன்றுமே இல்லை, நான் மியூசிக் தான் பண்ணுறேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஃபில்ம் நாலேஜில் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்கும். ஒரு டைரக்டர் கிட்டு, அந்த அவருக்கு மேதாக்குன்னு சொல்லி ஒரு படம் அவங்க எடுத்தாங்க. அதுவும் வந்து உலக அளவில் நல்லா ஈழத்தமிழர்கள் மத்தியில் நல்லா போச்சு. நான் அந்த படமும் பார்த்தேன். அவருக்கு ஏதோ எங்கள் ஈழ மக்கள் மேலே ரொம்ப பற்று, அங்கே நிறைய கதைகள் இருக்குது, ஏன் இந்த கதையை சொல்லக்கூடாதுன்ற ஆசை இருக்குது. ஸோ அதனால் அவர் அதை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட மக்களை வந்து ஈழத்தமிழராக நான் பாராட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு அது ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான் அவர். என்னை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட இங்கே இருக்கிறவங்க அதை பண்ணினாத்தான் உலகம் பூரா அது போகுது. இப்போ இலங்கையில் நாங்கள் அப்படி ஒரு படத்தை எடுத்து நாங்கள் உலகம் பூரா போக வைக்க முடியலை. எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். அதனால அவருக்குன்ற ஒரு ஒவ்வொரு டிரெக்டர்ஸுக்கும் ஒரு கற்பனை இருக்குல்ல. இப்போ ஒரு போர் என்று சொன்னால் அந்த போர் தளத்துல தான் அதை எடுக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டதை செய்திருப்பாங்க, ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்றதை நாங்கள் யூகிக்கணும். சரி, அந்த பொண்ணு கூட ரொம்ப இலங்கை பொண்ணு மாதிரியே இருப்பா. இந்த பார்த்தா அந்த போஸ்டரில் கருணா சார் ரொம்ப உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. அவங்க கனடால எல்லாம் இதெல்லாம் அங்கே வெளிநாடுகள்ல எல்லாம் இந்த படம் எல்லாம் அரங்கேற்றிட்டாங்க. இவ்வளோ நாளாகுது தமிழ்நாட்டுல அந்த ஒரு தமிழ் படத்தை வெளிவிடுறதுக்கு, சரியா? சோ இது வந்து ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை தான் இது.
இது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் யூஎஸ்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறீங்க. நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களோட அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்க மியூசிக் கம்போசர்ஸ், அந்த விமன் கூட இருக்கவங்க, அங்கே மாதிரி உங்களோட கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது? அங்கே இருக்க மியூசிக் கம்போசர்ஸ், சிங்கர்ஸ், டைரக்டர்? எனக்கு இசை கலைஞர்களோட நிறைய கான்டாக்ட் இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் அவங்க இப்போ நிறைய பேர் நான் வந்து யுனைடெட் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன் அமெரிக்காவில். ஸோ அது மூலமாக தான் நான் என்னுடைய சின்ன சின்ன ப்ரொடக்ஷன்ஸை பண்ணிட்டு இருக்கேன். நான் அதை கற்றுட்டு இருக்கேன். இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணுமன்ற ஒரு ட்ரீமோட சின்ன கற்றுட்டு இருக்கேன். ஸோ இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ நான் பெரிய ஒரு ப்ராஜெக்டோட வர்றது தான் என்னுடைய கோல். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ நான் வந்து என்னுடைய பங்களிப்பை முழுக்க கொடுக்காட்டியும் ஒரு அளவு நான் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஈழத்து கலைஞர்கள் முன்னுக்கு வரணுமன்றது எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அவங்கக்கிட்ட இப்போ நீங்களே இங்கே ஒன்றுமே இல்லாமல் சின்ன விஷயத்தை வச்சு டப்புன்னு வேலை முடிச்சிடுவீங்க. இப்போ ஹாலிவுட்ல எல்லாம் அதை கொண்டு போய் இல்லாட்டி நான் தொடமாட்டேன்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் முடியும். அவங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிற இது இல்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து இப்போ ஒரு கிட்டாரை தூக்கி விஷனுக்கு வைக்கணுமா, கீழுக்கு பெட்டியை வச்சுட்டு சரியா, அது அப்படி ஒரு விஷயம். இல்லாட்டிக்கு ஃப்ளவர் பின்னுக்கு தெரியணுமா, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணலையா, சரி இப்படி சரிஞ்சு பின்னுக்கு ஒருத்தன் பிடிச்சிட்டே இருப்பான் ஃப்ளவரை, புரியுதா? அதெல்லாம் நீங்க ரொம்ப இதாக ஒர்க் பண்ணுவீங்க. அங்கெல்லாம் அப்படி இல்லை. இலங்கை தமிழருக்கும் அதே நிலைமை தான். இருக்கிறத வச்சு எவ்வளோ தூரம் சமாளிக்க முடியுமோ சமாளித்து பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூலோ ஒரு நாடக கலைக்கூடமோ கூட்டு பற்றையோ அப்படி ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு சில பேர்கள்லாம் இப்போ முயற்சி பண்ணிட்டு வராங்க அதெல்லாம் செய்கிறதுக்கு. ஆனாலும் என்னுடைய கேள்வி என்னென்னா, இதை செய்தாலும் அங்கே அதை வியாபாரப்படுத்துறது எப்படி? ஏன்னா நீங்கள் ஒரு நடிகனாக இருந்தால் வருஷத்தில் ஒரு படம் நடித்து நீங்கள் வாழ போகிறதில்ல. ஏன்னா இங்கே வந்து எல்லாருக்கும் 250 கோடி கூலி கொடுக்கறதில்ல. இங்கேயும் ஒரு கோடி 50 லட்சத்துக்கு படம் பண்றவங்களும் இருக்காங்க, 2 லட்சத்துக்கு படம் பண்றவங்களும் இருக்காங்க. அது உங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி. இங்க இது வந்து இண்டஸ்ட்ரி, இது வந்து அழிக்க முடியாத இண்டஸ்ட்ரி. 100 வருஷத்துக்கு மேல எங்களுக்கு அந்த 30 வருஷ போரால நாங்க ரொம்ப இழந்துட்டோம். சரியா? ஸோ அதனால எங்களுக்கு யாருமே அங்கே இல்லை. ஆனால் என்னுடைய உறவுகள் வந்து எனக்கு எல்லார்ட்டையும் எனக்கு பழக்கம் இருக்கு. என்ன நிறைய பேர் என்ன அக்கான்னு சொல்லி என்னோட பல பிரச்சனை, அது ஏதாவது பிரச்சனைகள்ண்டா பேசுவாங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் அவங்களோட ஒற்றுமையாக தான் எல்லாம் அட்வைஸ் பண்ணுவேன், முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவேன். இல்லாட்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு வழி வகுத்து விடுவேன். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது, அவ்வளோத்துக்கு நான் கோடீஸ்வரி இன்னும் இல்லை. ஆனால் நிச்சயமாக வருவேன். வந்தோடனே நான் எல்லாருக்கும் பண்ணுவேன். நல்ல ஒற்றுமையாக நல்லா கஷ்டப்படுறாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். நம்ம ரொம்ப சீரியஸான டிஸ்கஷனுக்குள்ளேயே போயிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் என்டர்டெயின்மெண்ட் வரும்போது இப்போ இருக்க மியூசிக் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கம்போசர் இல்லை சிங்கர் இல்லை ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்ததில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஏதாவது இருக்கா? எனக்கு நான் இப்போவும் வந்து எம்எஸ்வி அண்ட் இளையராஜா சார் மற்ற என்னுடைய அப்பா எம்பி பரமேஷ் அவங்களுடைய ஃபேன் தான். ஏன்னா அங்கேருந்து தான் எல்லாம் வந்தது. அவங்க தான் ஒரு மாற்றத்தை கொண்டாங்க. எனக்கு எப்பவும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு எங்கேயும் எப்போதும், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ மற்றது நிறைய பாடல்கள் இருக்கு. இப்போ இளைய சமுதாயம் வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிறாங்க எல்லாத்தையும். அவங்களுக்கு சக்ஸஸும் ஈஸியாக கிடைச்சிடுது. அதனால அவங்களுக்கு அந்த ஹார்ட் ஒர்க்குண்ட பவர் அவங்களுக்கு தெரியுதில்ல. இப்போ பாருங்க, அனிருத் ரஹ்மான் சார் வேற கேட்டகரி. அவர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அவங்க. அதாவது எங்கள் இசையை உலக அளவில் கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து அவருக்கு தான் இருக்கு. அதை வந்து மெயின்டைன் பண்ணாங்க, இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ரீச் பண்ண அந்த கோல்ஸ், அவர் ரீச் பண்ண ஹைட்ஸ் யாருமே இன்னும் ரீச் பண்ணல. ஆனா இளையராஜா சார் அப்படி இல்லை. இப்போவும் பாருங்க, ரஹ்மான் பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் தூங்க போய்க்குள்ள நாங்கள் கேட்கறது வந்து இளையராஜா சார். இல்லாட்டி ஒரு லாங் டிரைவ்ல நாங்கள் போகும் பொழுது எங்கள் தனிமையில எங்களோட கூடியே வர்றது வந்து இளையராஜா சார் தான். அதுக்கு எந்த மாற்றமுமே இல்லை. ஆனா இளையராஜா சார் அது ஒரு சகாப்தம். அது என்னன்னு சொல்றதுன்னே எனக்கு தெரியாது. ரஹ்மான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
என்னன்னு சொன்னா அவருடைய அந்த டெக்னாலஜி எப்படி அவர் வந்து அந்த சின்ன வயசுல இன்ட்ரடியூஸ் பண்ணது அவங்க என்று சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இளையராஜா சார் அதை பாவிச்சிட்டாங்க. ஆனா அதை கையாள தெரிஞ்சது வந்து ரஹ்மான் சார். அந்த டெக்னாலஜியை கத்துக்கிட்டாங்க. அவருடைய மியூசிக் வந்து எங்களுடைய சம்பிரதாய மியூசிக்கோடையே ஒரு வெஸ்டர்ன் இணைப்பாங்க. அதுதான் அந்த 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 ஜெனரேஷனுக்கு பிடிச்சது. எந்த நேரம் ஒரே மாதிரி இல்லாம, ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாம, ஒரே ஃப்ளூட், ஒரே நாதஸ்வரம் இல்லாம புது புதுசா கொண்டாங்க, புது புது சவுண்ட்ஸை கொண்டாங்க. அட சூப்பரா இருக்கேன்னு அது ஒரு 10 வருஷம் கலக்கிட்டு இருந்தாங்களா. இப்போ அவருக்கு போதும். ரீசன்ட் ஃபேவரட் உங்க சாங் எது? ரொம்ப எனக்கு ரீசன்ட் ஃபேவரட் இல்ல, அதுவும் ஆயிடுத்து. ஆனா ரஹ்மான் சார் தான். அது முத்து மழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ. அது வந்து சின்மகி பாடின வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை சின்மகி பாடாட்டிக்கு தீபா ஆடினது பிடிச்சிருக்கலாம். ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, அது சூப்பர் கம்பேரிசன் இல்ல. அவங்க பாருங்க அந்த வயசுக்கு அவங்க சின்மகின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் அந்த பாட்டுன்ற ஹிட் என்று நான் நினைக்கிறேன். அவங்க வாய்ஸ், அவங்க ஃபீல் எல்லாம் வேற. ஆனா இந்த ஒரு பொண்ணு ஏற்கனவே பாடிட்டா, அந்த பாட்டு பாடிட்டா. அது எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கலான்ற அந்த ஐடியாஸ் வந்துச்சு இல்ல சின்மயிக்கு. அதுதான் அவங்க அனுபவம். ஸோ ஐ லவ் தட் சாங். எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு, என்னன்னு இந்த மெலடி எனக்கு வரல, இவருக்கு மட்டுமே இப்படி எல்லாம் வருதுன்னு. ஆனா ஐ லவ் தட் சாங். ஃப்ரெஷ்ஷா இண்டஸ்ட்ரிக்கு வரப்போற, அதாவது முக்கியமா சொல்லணும்னா பெண்கள் இசையமைப்பாளரா இருக்கவங்க, இல்ல அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிற அந்த பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க டிஃபிகல்ட்டிஸ் என்னவா இருந்தது, நீங்க அதுக்கு எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அண்ட் நீங்க என்கரேஜ் பண்றது எல்லாமே? இப்போ வந்து என்ன பொறுத்தவரை சினிமா மியூசிக்கை விட இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து ரொம்ப கம்மிங்ல இருக்கு. முந்தி அப்படி இல்லை. முந்தி சினிமாக்குள்ள வந்துதான் நாங்க ஃபேமஸ் ஆகணும்ன்ற கட்டாயம் நான் இருக்கும் போதெல்லாம். இப்போ இண்டிபெண்டன்ட் பண்ணிட்டு ஃபேமஸ் ஆகிட்டு அவங்களுக்கு சினிமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இப்போ வந்து நிறைய பேர் இண்டிபெண்டா பண்றாங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா நீங்க வந்து உங்க மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்றீங்க, பாடுறீங்க, அதை நீங்க பண்ணிடலாம். உங்க ஸ்டுடியோலன்னா நீங்க பண்ணிடலாம், செலவுகள் கம்மி. ஆனா அதை மூவி ஆக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு டீம் தேவைப்படுது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுக்கு வந்து உங்களை நீங்க ப்ரெசென்ட் பண்ணணும். எப்படி சினிமால வந்து ஒரு விஜய், அவரோட ஜோடி சிம்ரன் ஆடுறாங்களோ அது மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுக்கும். அதாவது நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அதனால உங்களுக்கு ஒரு வீடியோ தேவை. அந்த வீடியோ எல்லாம் இன்க்ளூசிவ், அந்த காஸ்ட் எல்லாம் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்குள்ள நீங்க ஒரு இது பண்ணிடலாம். அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்றது யாரு? சரியா? அது முதலாவது கேள்வி. உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா, உங்களை மக்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருந்தா, அந்த ப்ரொடியூஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாவோ 2 லட்சம் ரூபாவோ ப்ரொடியூஸ் பண்ணி ஏதோ சமாளிச்சு எடுத்துருவீங்க. அதை நெக்ஸ்ட் டைம் நீங்க மார்க்கெட் பண்ணணும். சரியா? இது ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜர் தான். ஆனா சினிமாவுக்குள்ள போய்தான் நீங்க ஃபேமஸ் ஆகணும்ன்ற காலம் போயிடுது. இப்போ நான் வந்து இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் நான் சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது ஆத்தங்கர ஓரம்னு சொல்லி ஒரு பாட்டு விட்டோம். அது ஆத்தங்கர ஓரத்தில ஒன்ன பார்த்த நேரத்தில சிந்தனைய தொலைச்சே, என் சொந்தம் எல்லாம் மறந்தேன். அது வந்து 1 மில்லியன் வியூஸ் அடிச்சது. அது நீங்களே பாடி நீங்களே அந்த பாட்டு வீடியோ பண்ணி. ஆமா. சோ அது வந்து என்ன, அது என் டீம் வந்து என்னட்ட சொன்னது வந்து, மேம் இது நீங்களே நடிங்க மேம், எனக்கு அந்த இதே இல்லை, சத்தியமா எனக்கு அந்த சிந்தனையே இருக்குல்ல, நான் ஒரு ஆளை வச்சு நடிச்சிடலாம். இல்லை மேம், இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னா யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு டூ இட் என்று சொல்லி நான் அந்த பாட்டு பண்ணேன். அது ஆனால் நான் ஒரு ஈழத்து பாடல் 10,000 வியூஸை தாண்டதே பெரிய விஷயம். இண்டிபெண்டன்ட் சாங் 1 மில்லியன் வியூஸ், அதாவது 10 லட்சம் வியூஸ் அடிச்சதுன்னா அது பெரிய விஷயம். அதுல இருந்தா நான் அப்புறமா என்னுடைய அப்பாண்ட 3 பாடல்கள் செய்தேன். பிறகு
சத்யன் கரண்டா வந்து நான் வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பக்தி டைம் தானே. ஸோ நல்லூரை காக்கும் கந்தன் என்று சொல்லி அது வந்து பத்மலதா அவங்க இங்க பின்னணி பாடகி தான் பத்மலதா. மற்றது சத்யன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாடகர் சத்யன், அவரும் நானும் 3 பேரும் சேர்ந்து பாடினோம். மற்றது சக்தி அம்மா பத்தி அம்மாளாச்சியை பத்தி ஒரு பாட்டு பாடினோம். இப்போ வந்து என்னுடைய அப்பாண்ட பாட்டு உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது. இதுதான் இலங்கையில் முதல் தமிழிசை தட்டுல வந்த பாடு அம்மா அப்பா. ஸோ அந்த பாட்டை கொஞ்சம் நான் வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னுடைய வாய்ஸ்ல இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டான்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்தது இன்னும் ஒரு 5 பாடல் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஒவ்வொரு மாசம் ஒன்று வழியில வர்ற மாதிரி. ஸோ இனி நீங்க என்னுடைய பாடல்கள் அடிக்கடி கேட்கலாம். மற்றது நான் வந்து இது ப்ரொமோஷனுக்கு அளவுக்கு இப்போ எனக்கு டைம் இருக்கு, என் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க கொஞ்சம். ஸோ இட்ஸ் செகண்ட் இன்னிங், ஐ எம் ட்ரைங். என்னோட பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு சினிமாவில் வந்து மியூசிக்கு பாடுறதுக்கு. ஸோ ஐ வில் டூ மை பெஸ்ட். என்னுடைய டைம் தான் எனக்கு எதிரி, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்துக்குவேன். ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க் யூ ஸோ மச். ஸ்ரீனிவாஸ் சாரோட நீங்க பாடின பாட்டு ஒரு மெமரி. அது வந்து நான் ஒரு படத்துக்கு நாளைய நாமன்னு சொல்லி ஒரு படம் உண்டு. ஒரு ஈழத்தமிழ் பெண் தான் அவங்க செய்தாங்க, சிபோ. அவங்க ஜெர்மனியில் இருக்காங்க. அவங்க வந்து ஈழத்து கலைஞர்களையும் இந்திய கலைஞர் ஈழத்து கலைஞர்களை உலகம் பூரா பார்த்து செய்தாங்க. அந்த படத்துக்கு நான் இசையமைச்சிருந்தேன். அதில் வந்து திரு ஸ்ரீனிவாஸ் சாரை வச்சு ஒரு பாட்டு செய்திருந்தேன். அது ரொம்ப பெரிய பிரபலமாச்சு. போய் வாரும் தாயே, போய் வாரும் தாயே, உயிரோடிருந்தாய் இமை காணுவாயே, கடல் போன்ற தாயே கனவெல்லாம் நீயே, அனல் மேல் புழுவாய் துடித்தோமே நாமே தாய் மண்ணிலே. அந்த பாடு அது வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் சாங். சூப்பராக பாடி கொடுத்துருந்தாரு சாரும். அது சொல்லவே தேவையில்லை. எனக்கு என்ன சந்தோஷம்னா இப்படிப்பட்ட ஒரு பாடகரை இசையில பாட வச்சதே நான் ரொம்ப அந்த 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 டே மட்டும் இல்லை, ஒரு 2-3 நாளுக்கு கூட எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் தேட். அண்ட் எஸ், அது ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு அந்த பாடு. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. உங்களுடைய கஷ்டங்களும் சரி, அதுக்கப்புறம் உங்கள் கரேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் கடைசியாக ஒரு கேள்வி மேம், இப்போ ரீசெண்டாக ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டீங்க. அந்த புத்தகம் பற்றின விவரங்கள் நீங்களே சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கணுமா? என்னுடைய அப்பா எழுத்துமிழ் சிம்மர் ரெம்பு பரமேஷ். அவர் வந்து எழுத்தாளர், பாடகர், இசையமைப்பாளர் என்று எல்லாம் அவருக்கு இது. அவருடைய அப்பாவை பற்றி வந்து யாருக்குமே பெருசாக இப்போ தெரியாது. ஏன்னா அந்த 30 வருஷம் 40 வருஷம் பூரா அந்த பிரச்சனைகளால் எங்களுடைய சரித்திரங்கள், தமிழர்களின் சரித்திரங்கள், கதைகள், சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அங்கே இலங்கையில் அழிக்கப்பட்டு வருகின்றன. போராலையும் அழிச்சிட்டாங்க, இன்னும் வேணுமென்னும் அழிச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை. அப்படிப்பட்ட என்னுடைய அப்பப்பா அவங்க வந்து பீதாம்பரன், எம்பி பீதாம்பரம், எம் பீதாம்பரம். அவர் வந்து ஒரு பிள்ளைப்பாட்டு கவிஞர். அது மட்டும் இல்லை, சுவாமி விபுலானந்தரின் மூத்த மாணவர் அவர் தான். ஸோ அவர் வந்து நிறைய தமிழுக்காகவும் சைவத்துக்காகவும் நிறைய செய்திருக்காங்க. அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ அப்பப்பா இறந்த உடனே என்னுடைய அப்பா வந்து அவரை பத்தி ஒரு நினைவு மலர் உருவாக்கினார் 1 monthல. இந்தியாவில் பிரபலமான கீவா ஜெகத்நாதன் அவங்க வந்து அந்த அந்த புத்தகத்தை அப்பப்பாக்கு ஒரு வாழ்த்துரை போட்டிருந்தாங்க. அதான் இது. ஸோ அவர் பெரிய ஒரு ஆள், அவரை பற்றி சொல்லவே முடியாது. அவங்க எல்லாம் பாரதியார் ரேஞ்சின ஆட்கள். ஸோ என்னுடைய அப்பப்பா வந்து சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் ஸ்கூல் வித்யாகாரியன்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்கூலுக்கும் அவர் தான் வந்து சென்டர். ஸோ தமிழ், சைவம் அதுதான் அவருடைய கொள்கை. அது வந்து அழிஞ்சிட்டுது. அந்த அவரை பற்றிய இன்ஃபர்மேஷன் அங்கே மக்களுக்கு இல்லை. அதனால அந்த நினைவு மலரை மீள்பதிவு செய்தாருங்கள அப்பா. அந்த புத்தகம் தான் தமிழ் சுடர் பிள்ளைப்பாட்டு கவிஞர். இந்த புத்தகம் வந்து இந்த விழாவில் வந்து என்னுடைய மிக மனசுக்கு பிடிச்ச என்னுடைய திருச்சி சிவா சார், அவங்க எம்பி மட்டும் இல்லை,
தமிழருக்காக ராஜ்யசபால போய் ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறவங்க சீனு ராமசாமி சார், சுரேஷ் காமாட்சி, மற்றது ஸ்னேகன் சேரன் சார். ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த தலைமை தாங்கி ரொம்ப சிறப்பாக நடந்தது. இது வந்து என்னுடைய அப்பப்பாக்காக செய்தது. நான் வந்து என்னுடைய அப்பாக்காக அந்த விழாவில் அவருடைய 60 வருஷம் இசை சேவையை பாராட்டி அவரையும் கௌரவிச்சேன். ஸோ அது ஒரு முப்பெரும் விழாவாக ஒரு திருப்திகரமான விழாவாக செய்து முடித்தாங்க. ஸோ அந்த இதில் தான் இந்த புத்தக வெளியீடும் அப்பாவுக்கு பாராட்டும் செய்து முடித்தேன். ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப அழகாக உங்களோட விவரங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் கூடிய விரைவில் வந்து கண்டிப்பாக உங்களோட வாய்ஸையும் உங்களையும் நாங்கள் எல்லாருமே நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நிறைய சாங்ஸ்ல கண்டிப்பா கேட்போம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். Thank you so much. Omly Entertainment YouTube channel எல்லாரும் subscribe பண்ணுங்க, எல்லாரும் பாருங்க. And Rajeshwari, thank you so much for this opportunity, and I will see you soon again.